நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? ஒரே துர்ச்செய்தியாக இருக்குது, பயங்கரமான காரியம் நடக்குது, எப்படி தான் நம்ம வாழ போகிறோன்னு தெரில அப்படின்னு கலங்குறீங்களா? சூழ்நிலை கண்டெல்லாம் ஒன்று கலங்காரங்க. நம்ம உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இது ஒரு பொல்லாத உலகம், தீமை நிறைந்த உலகம், பல ஆபத்துகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் கடந்து போய் கொண்டு தான் இருக்கும். எத்தனை புயல் காற்றை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை பஞ்சத்தை பார்த்துருப்பீங்க, எத்தனை மழையினால் வந்து அழிவை பார்த்துருப்பீங்க, எத்தனை நோய்கள் வந்து தாக்கி போனதை பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் கடந்து போகும். நம்ம உலக வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் இதெல்லாம் சந்தித்து தான் ஆகணும். சவுல் என்கிற ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா, தன் இராணுவத்தோட தாவீதை கொல்லுவதற்கு தேடுகிறான். ஒரு நாட்டின் இராணுவமே தேடுது, அவனை கொல்லணும், அவனை அழிச்சிடணும், ராஜா தேடுகிறார். அப்போது எப்படி தப்ப முடியும்? ஒரு இராணுவமே தேடுதுன்னா தாவீது சொல்கிறார், இந்த விக்னம் ஆபத்து கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன். அவருடைய செட்டை தான் பாதுகாப்பு. பாருங்களேன், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் கோழியெல்லாம் வளர்ப்போம். கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா? முட்டையிலேருந்து வெளியே வர்றதில் நான் பார்த்துருக்கேன். அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் அது வெளியே வர்றது, முட்டையை உடச்சி கொண்டு வெளியே வரும். அப்போ ஒரு கோழிக்கு 10 குஞ்சு 15 குஞ்செல்லாம் இருக்கும். அப்படியே 15 குஞ்சுகளை மேய விடும் இந்த கோழி. நான் பார்த்துருக்குறேன். அந்த கரையெல்லாம் நாங்கள் எடுத்து போடுவோம், அது அப்படியே மேயும். அதெல்லாம் சில சமயம் கோழி குஞ்சுகள் அப்படியே செதறி நிற்கும். அந்த கோழியும் அப்படியே இருக்கும். திடீர்னு கோழி ஒரு சத்தம் கொடுக்கும். நீங்கள் கவனிச்சா நான் பார்த்துருக்குறேன். இதே தலையை திருப்பி பார்க்க வினோதமாக ஒரு சத்தம் கொடுக்கும். என்னென்னா ஆபத்து அலாம் பண்ண குஞ்சுகளை தூர இடத்துல நிற்கிதில்ல, பருந்து மேலே பார்த்தீங்கன்னா பருந்து வராது, குஞ்சு தூக்கிட்டு போயிடும், அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு. அந்த ஆபத்து தன் குஞ்சுகளுக்கு வந்த உடனே இந்த தாய்க்கோழி ஒரு சத்தம் கொடுக்கும். கொடுத்து அது ரெக்கையை விரிக்கும் பாருங்கள், 15 கோழி குஞ்சும் உள்ளே வந்துடும். எல்லாத்தையும் அப்படியே 15 கோழி குஞ்சு கூட அப்படியே மூடிக்கொள்ள அந்த கோழி அப்படி ரெக்கையை விரிச்சு. அப்போ பருந்து குஞ்சை தொட முடியாது. தாயினுடைய செட்டைக்குள்ளே இருக்க வரைக்கும் குஞ்சுக்கு ஆபத்து கிடையாது, அந்த பருந்து தொட முடியாது. அதே மாதிரி தான் கொள்ள நோய் வரட்டும், புயல் வரட்டும், பஞ்சங்கள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், கடைசி காலத்தில் இந்த ஆபத்தெல்லாம் வரட்டுமே, என் ஆண்டவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நான் இருக்கிறேன். அவர் செட்டையின் பாதுகாப்புக்குள்ளே வைத்து நடத்துவார். இந்த செட்டைக்குள்ளே இருங்க, பாதுகாப்பாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய பாதுகாப்புக்குள்ளே நீ இருக்கிற, நான் உன்னுடைய தாயின் தகப்பனுமாக இருக்கிற, உன்னை பாதுகாக்கிற தேவன் சொல்கிறார். எதுக்கு பயப்படணும்? விக்னங்கள் கடந்து போகட்டும். அந்த பருந்து போன உடனே மறுபடியும் குஞ்சுகள் வெளியே வந்து மேய ஆரம்பிச்சிடும். அந்த ஆபத்து வரும்போது ஓடி வந்து அவருடைய செட்டைக்குள்ளே வந்துடுங்க. அவரை என்றைக்கும் அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறதை மனதில் வைத்து கொண்டாலே எந்த ஆபத்தும் உங்களை தீண்டாது, பயப்பட மாட்டீங்க. சரியா? தகப்பனே, உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நான் வந்து விடுகிறேன். இந்த விக்னங்கள் ஆபத்துகள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் மறைவுக்குள் வைத்து என்னை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.